பரிசுத்த ஆவியை பற்றிய தவறான உபதேசம் 6. பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்கிற தவறான உபதேசம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாக ஏ வெல்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய பாடத்தில் யெகோவா சாட்சியினர் மற்றும் வேதாக மாணாக்கர்களின் பரிசுத்த ஆவியை குறித்த தவறான உபதேசத்தை ஆராய்ந்தோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை ஒரு பலம், ஒரு சக்தி என்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி உணர்வற்ற ஒரு சக்தி அல்ல. அவர் சுயமாய் சிந்திக்கக்கூடியவர் என்றும் சுயமாய் செயல்படக்கூடியவர் என்றும் வேத வாக்கியங்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன். இவர்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்தாலும் இவர்கள் மனிதனுடைய ஆவியையே அறிந்து கொள்ள தவறியதால் பரிசுத்த ஆவியையும் அறிந்து கொள்ள தவறுகின்றனர். மேற்சொன்ன 2 பிரிவினர் மாத்திரம் அல்ல, அதைவிட அதிகமாய் கிறிஸ்தவ மக்களிடையே பரிசுத்த ஆவியின் பெயரில் பொய் சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அதோடு பரிசுத்த ஆவியையும் பரிசுத்தாவின் வரங்களையும் கொடுக்கிற ஒரு பொய்யான கூட்டமும் இருக்கிறது. எனவே கிறிஸ்தவ மக்கள் பரிசுத்தாவி இன்னதென்று நிதானித்து அறிய தவறிவிடுகின்றனர். கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினர் சில வசனங்களை தவறாக மேற்கோள் காட்டி ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்தாவியும் ஒருவரே என்று வாதாடுகின்றனர். இன்னொரு பிரிவினர் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவரே என்று தவறாக வாதாடுகின்றனர். இன்னொரு பிரிவினர் பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனும் ஒருவரே என்கிறார்கள். வேதாகம கல்லூரிகளை நடத்துகிறவர்கள் மற்றும் கிறிஸ்துவை பற்றி திறந்தோறும் போதிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து அறிந்திருக்கிற லட்சணம் இதுதான். இந்த தவறுகளை திருத்தம் ஒரு கட்டுக்கதை என்ற புத்தகத்திலும் அநேக முகநூல் பாடங்களிலும் விளக்கியிருக்கிறேன். இந்நிலையில் அந்த பாடத்தை கேட்ட அநேகர் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவர்தான் என்று வாதாடுகிறார்கள். அவர்கள் சொல்லும் காரணம், தேவன் ஆவியாக இருக்கிறார், எனவே தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியும் தேவனும் ஒருவரே என்கின்றனர். இன்னும் சிலர் பரிசுத்தாவி தேவனுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நானும் என்னுடைய ஆவியும் வேறு வேறு அல்லவோ அதே போல தேவனும் அவருடைய ஆவியும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒன்றே என்கின்றனர். இன்னும் சிலர் 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனுடைய ஆவியை ஏந்தி மனுஷனுடைய எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை ஏந்தி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ஆவியும் தேவனும் ஒருவரே என்கின்றனர். இன்னும் சிலர் தேவன் ஆண்டவராகிய இயேசுவை தம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கிறார், எனவே தேவனும் பரிசுத்தாவியும் ஒன்றே என்கின்றனர். எனவே இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவர் அல்ல, பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவர் அல்ல, பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்தாவி வேறு என்பதை குறித்து ஆராய்வோம். பரிசுத்தாவியை புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலங்களில் பரிசுத்தாவி என்று சொல்லப்படுகிற ஹோலி ஸ்பிரிட்டை ஹோலி கோஸ்ட் என்று அழைத்தனர். கோஸ்ட் என்பது இறந்து போன மனிதனுடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்டதால் அதை தவிர்த்து ஹோலி ஸ்பிரிட் என்று அழைக்கலாயினர். ஹோலி ஸ்பிரிட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவி மூல மொழியாக எபிரேய மொழியில் ருவாக் காடேஷ் என்றும் கிரேக்க மொழியில் நிமாட்டோ ஹாஜியோ என்றும் சொல்லப்படுகிறது. ஆவி என்பதற்கு எபிரேய மொழியில் ருவாக் என்றும் கிரேக்க மொழியில் நியூமா என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு காற்று, சுவாசம், ஆவி என்று அர்த்தமாகும். அநேகர் பரிசுத்தாவி ஒரு காற்றுதானே என்று சொல்லி பரிசுத்தாவின் தன்மையை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டி பரிசுத்த ஆவியை பற்றி குழப்பம் அடைகிறார்கள். ஆனால் பரிசுத்தாவி சாதாரண காற்று அல்ல, அது தேவனுடைய சுவாசம், தேவனுடைய காற்று, தேவனுடைய ஆவி. இந்த காற்று சிந்தித்து செயல்படக்கூடியது, தேவனுடைய பலத்தையும் ஞானத்தையும் தருகிற காற்று. இந்த காற்று நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்காக வேண்டுதல் செய்கிற காற்று. இந்த காற்று நம்மை முத்திரையிடுகிற காற்று. இந்த காற்று சகலத்தையும் நமக்கு போதித்து தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள உதவுகிற காற்று. இந்த காற்று உணர்வுள்ள, தேவனோடு தொடர்புள்ள, தேவனால் இயக்கப்படுகிற காற்று. அதனால்தான் அது தேவனுடைய ஆவி என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த காற்று தேவனுடைய ஆவி என்று சொல்லப்படுகிறது. இதை அறிந்து கொண்டால்தான் பரிசுத்தாவின் தன்மையையும் நோக்கத்தையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ளலாம். மற்றபடி பரிசுத்த ஆவியை பற்றிய குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும். இந்த பரிசுத்த ஆவி யார்? ஆவியாய் இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் பரிசுத்த ஆவி என்று எங்கும் சொல்லவில்லை. ஆவியாக இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் பரிசுத்த ஆவி என்று எங்கும் சொல்லவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை என்னுடைய ஆவி என்று தேவன் உரிமை கோருகிறார்.
பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி என்று வேதம் வெளிப்படையாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியாக இருந்தாலும் அவர் தேவனுடைய சித்தத்துக்கு இணங்க தனித்து செயல்படுகிறவர். எனவே தான் தேவன் வேறு பரிசுத்த ஆவி வேறு என்கிறோம். எனவே நான் நம்முடைய கற்பனை கதைகளை ஓரங்கட்டிவிட்டு பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசிய அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை விசுவாசித்து முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருப்பதினால் அவர் பரிசுத்த ஆவி எனப்படுகிறவர் அல்ல. ஆவியாக இருக்கிற தேவனிடத்தில் அவருடைய சித்தத்தை செய்ய இன்னொரு அல்லது வேறொரு ஆவி, அதாவது ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் வேறொரு தேற்றவாளன் அவரிடத்தில் இருக்கிறார். அந்த ஆவி லூக்கா 2:27 ஆவி என்றும், மார்க்கு 1:10 ஆவியானவர் என்றும், மத்தேயு 1:18 பரிசுத்த ஆவி என்றும், லூக்கா 3:22 பரிசுத்த ஆவியானவர் என்றும், யோவான் 3:34 பிதாவின் ஆவி என்றும், மத்தேயு 10:20 பிதாவின் ஆவியானவர் என்றும், மத்தேயு 3:16 தேவ ஆவி என்றும், ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் என்றும், நியாயாதிபதிகள் 3:10 கர்த்தருடைய ஆவி என்றும், 2 சாமுவேல் 23:2 கர்த்தருடைய ஆவியானவர் என்றும், யோவான் 16:13 சத்திய ஆவி என்றும், யோவான் 14:17 சத்திய ஆவியானவர் என்றும், யோவான் 16:7 தேற்றவாளன் என்றும், யோவான் 14:26 பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் என்றும், யோவான் 15:26 சத்திய ஆவியாக தேற்றவாளன் என்றும், லூக்கா 1:35 உன்னதமானுடைய பலம் என்றும், லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்றும், சூழ்நிலைக்கேற்ப இன்னும் அநேக வார்த்தைகளால் அழைக்கப்படுகிறார். ஆவியின் தன்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு பரிசுத்த ஆவி ஒரு நபர் அல்ல, அவர் தேவனுடைய ஆவி என்பதை 20க்கும் மேற்பட்ட காரணங்களை சொல்லி திருத்தும் ஒரு கட்டுக்கதை என்ற புத்தகத்தில் விளக்கியிருந்தேன். இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை அநேகரால் ஜீரணித்து கொள்ள முடிவதில்லை. ஆவியானவர் என்று சொல்லக்கூடாது என்று அடம்பிடிக்கிறார்கள். ஆவியானவர் என்று சொன்னால் அவர் ஒரு நபர் ஆகிவிடுகிறார். அது திருத்துவத்தை போதிக்கிறவர்களுக்கு சாதகமாய் அமைகிறது என்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி தம்முடைய செயல்பாடுகளில் ஜீவ தண்ணீர், அபிஷேகம், அக்கினி, புறா, காற்று ஆகிய இவைகளுக்கு ஒப்பாகவும் பேசப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டு போனால் அவர் ஒரு நபர் அல்ல என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஒன்றை ஞாபகம் வையுங்கள், தமிழில் மட்டும்தான் ஆவியானவர் என்கிற பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை மற்ற மொழிகளில் கிடையாது. மற்ற இந்திய மொழிகளில் பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆத்மா என்று தவறாக சொல்வதனால் அவர்களுக்கு இந்த ஆவியானவர் என்கிற பிரச்சனை கிடையாது. அதுபோல ஆங்கிலத்திலும் மற்ற அந்நிய மொழிகளிலும் பரிசுத்த ஆவியை ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வதால் அவர்களுக்கும் ஆவியானவர் என்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கேயும் பரிசுத்த ஆவி அதாவது அவர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடாது என்றால் பரிசுத்த ஆவியானவன் என்று சொல்லலாமா? பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடாது என்றால் பரிசுத்த ஆவியானவன் என்று சொல்லலாமா? அல்லது பரிசுத்த ஆவியை அவர் என்று சொல்லாமல் அவன், இவன், அது என்று சொல்லலாமா? பரிசுத்த ஆவியை அப்படி சொல்லுவது அவருடைய தரத்தை தாழ்த்துவதாயும் அது பரிசுத்த ஆவிக்கு இகழ்ச்சியாயும் இருக்கும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்பீர்களே ஆகில் நீங்கள் பரிசுத்த ஆவியை புரிந்து கொள்ளவில்லை என்றும் நீங்கள் தேவனை இழிவுபடுத்துகிற திருத்துவ உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறவர் என்றும் அர்த்தமாகும். எனவே இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்ற தவறான உபதேசத்தை ஆராய்ந்து பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்கிற தவறான உபதேசத்தை ஆராய்ந்து பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்த ஆவி வேறு என்பதை உறுதி செய்வோம். 1. தேவன் என்பவரின் தகுதி. தேவன் என்று சொன்னால் அவர் ஒருவரே சர்வத்துக்கும் பிதாவாகவும் தேவனாகவும் மூல காரணராகவும் இருக்க வேண்டும்.
அவரே எல்லா துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள நாமம் உள்ளவராகவும் மற்றும் சர்வ வல்லமை உள்ளவராகவும் இருக்க வேண்டும். மனிதனையும் தூதர்களையும் மற்றும் சர்வ சிருஷ்டியையும் அவரே சிருஷ்டித்திருக்க வேண்டும். அவர் ஒருவரே அவற்றை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லமை படைத்திருக்க வேண்டும். அவருடைய விருப்பமே சித்தமே பிரதானமாக இருக்க வேண்டும். எல்லாரும் அவருக்கே பயப்பட வேண்டும், அவரையே ஆராதிக்க வேண்டும், அவரையே மகிமைப்படுத்த வேண்டும், அவரிடமே விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும். அவரே அவைகளுக்கு பதில் செய்கிறவராக இருக்க வேண்டும். அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. எனவே அவரை கொண்டே ஆணையிட வேண்டும். இவைகள்தானே தேவன் என்று சொல்லப்படுகிறவருடைய சில தனிப்பட்ட தகுதி, வல்லமை அல்லது பண்புகள். இவைகள் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே உரிமைகள் ஆதலால் அவர் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்று அறிகிறோம். மேலே சொல்லப்பட்டவைகள் எவ்வாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தாதோ அதே மாதிரி பரிசுத்த ஆவிக்கும் பொருந்தாது என்பதை நினைவில் வையுங்கள். அப்படி மேலே சொல்லப்பட்டவைகள் பரிசுத்த ஆவிக்கும் பொருந்துமானால் பரிசுத்த ஆவியும் தேவன் ஒருவரே என்று நிச்சயமாய் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் எந்த வசனமும் மேற்சொல்லப்பட்ட தேவனுக்குரிய தகுதிகள் ஆவியானவருக்கும் உரியவர்கள் என்றோ ஆவியானவர் அந்த தகுதிகள் உடையவராய் இருக்கிறார் என்றோ வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. எனவே பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவர் அல்ல, பிதா வேறு பரிசுத்தாவி வேறு என்று அறிகிறோம். 2. ஆவியானவர் ஒருவரே, ஒரே ஆவி உண்டு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆவியானவர் கர்த்தராக இயேசுவோ பிதாவை தேவன் அல்ல, மூவரும் தனித்தனியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களை கொடுக்கிறவர் ஆவியானவர், ஊழியங்களை செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு, இவை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் பிதாவாகிய தேவன். எனவே பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனும் ஒருவரே என்று சொல்லுவது தவறான உபதேசமாகும். அதுபோல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களில் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே தேவன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒருவர் இன்னொருவர் அல்ல என்பதற்காகத்தானே. கர்த்தராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் ஒருவரேயானால் ஒரே கர்த்தரும் ஒரே தேவன் உண்டு என்று சொல்ல தேவையில்லையே. அதுபோல ஒரே ஆவியாக பரிசுத்த ஆவியும் ஒரே தேவனாகிய பிதாவாகிய தேவனும் ஒருவரேயானால் ஒரே ஆவி உண்டு, ஒரே தேவன் உண்டு என்று சொல்ல தேவையில்லையே. ஒரே ஆவி ஒரே தேவன் என்று சொல்லப்பட்டிருப்பதனால் பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்த ஆவி வேறு என்று அறிகிறோம். எனவே பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனும் ஒருவரே என்று சொல்வது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமாகும். 3. மூவரும் ஒருமித்து சொல்லப்படுகிறார்கள். அநேக வசனங்களில் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூவரும் ஒருமித்து சொல்லப்படுகிறார்கள். மத்தேயு 22:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானதானம் கொடுங்கள் என்றும் 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்றும் தீத்து 3:7 அவர் அதாவது பிதாவாகிய தேவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தறினார் என்றும் 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசங்கள் எழுகிறதாவது என்றும் இன்னும் சில இடங்களிலும் மூவரும் அல்லது மூவரும் ஒருமித்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒன்றே ஆனால் அல்லது இருவரும் ஒருவரே ஆனால் ஒருவர் சொல்லப்பட்டால் போதுமே.
இருவரும் அவரவருடைய தனிச்சிறப்போடு தனித்தனியாக சொல்லப்பட்டிருப்பதனால் பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனும் ஒருவர் அல்ல, மாறாக தனித்தனியானவர்கள் என்று அறிகிறோம். எனவே பரிசுத்த ஆவியை பிதாவாகிய தேவன் என்று சொல்வது தேவனுக்கு விரோதமான உபதேசமாகும். 4. வேண்டுதல் செய்கிறவரும் பதில் அளிக்கிறவரும். ரோமர் 8:26-27 வசனங்களில் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனும் ஆவியானவரும் ஒருவரேயானால் ஆவியானவர் ஏன் வேண்டுதல் செய்ய வேண்டும்? ஆவியானவர் நமக்காக யாரிடம் வேண்டுதல் செய்கிறார்? பிதாவாகிய தேவனிடம் அல்லவா வேண்டுதல் செய்கிறார். பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரேயானால் அவர் ஏன் பிதாவாகிய தேவனிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும்? பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரேயானால் ஏன் பரிசுத்தாவி பிதாவாகிய தேவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும்? அவரே நமது வேண்டுதலுக்கு பதில் அளிக்கலாமே. வேண்டுதல் செய்கிறவரும் வேண்டுதலுக்கு பதில் செய்கிறவரும் ஒருவராக இருக்க முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனிடம் வேண்டுதல் செய்கிறபடியால் பரிசுத்த ஆவியும் தேவனும் ஒருவர் அல்ல என்றும் பரிசுத்த ஆவி வேறு தேவன் வேறு என்றும் அறிகிறோம். 5. பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன். யோவான் 14:26 ஆண்டவரை இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே, அதாவது ஆண்டவராக இயேசு வேண்டிக் கொண்டதினாலே பிதா யாரை அனுப்பப் போகிறார்? தம்மையவா அனுப்பப் போகிறார்? இல்லையே, பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனை அல்லவா அனுப்பப் போகிறார். யார் சீஷர்களுக்கு போதித்து ஆண்டவரை இயேசு எல்லாவற்றையும் சீஷருக்கு நினைப்பூட்டுவார்? யார் சீஷர்களுக்கு போதித்து ஆண்டவரை இயேசு சொன்ன எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு நினைப்பூட்டுவார்? பிதாவாகிய தேவனா? இல்லையே, பிதாவாகிய தேவன் அனுப்பப் போகிற தேற்றவாளன் அல்லவா ஆண்டவரை இயேசு சொன்ன எல்லாவற்றையும் சீஷருக்கு நினைப்பூட்டுவார். எனவே பிதா அனுப்பப் போகிற தேற்றவாளனை, அதாவது ஆறுதல் செய்கிறவரையே பிதாவாகிய தேவன் என்று சொல்லுவது அறிவீனமாகும் அல்லவா? இதுவரைக்கும் பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்த ஆவி வேறு, இருவரும் ஒருவர் அல்ல என்பதை விளக்க 5 காரணங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் 7 காரணங்களை தேவன் சித்தமானால் அடுத்த படத்தில் பார்க்கலாம். அதுவரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவரை இயேசுகின்ற கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி. மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியை குறித்து எல்லாரும் தெரியட்டும். மிக்க நன்றி.